அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் புகழ்பெற்ற விரிவுரையாளர், அதே நேரம் பெற்ற ஒரு காதி நீதிபதி, புத்தளம் மாவட்டம். உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், சிலாபம் ஆதியா பாடசாலையின் வருடாந்த பொதுக்கூட்டம் இன்று வெள்ளிக்கிழமை, நாளை சனிக்கிழமை, நாளை மறுநாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சிலாபம் நஸ்ரியா பாடசாலையில் நடைபெறவுள்ளது. அதே நேரம் இந்த புத்தளம் மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பான காதி நீதிபதியாக கடமையாற்றியதோடு, இந்த புத்தளம் மாவட்டத்திலே ஒரு புகழ்பெற்ற ஒரு சிந்தனையாளர், சமூக சீர்திருத்தவாதி, பகிரங்க விவாதங்களுக்கு பலரை அழைத்து கொண்டிருப்பவன் என்ற வகையிலும், எனது குழந்தை மஹிபா முகமது சிலாபம் நஸ்ரியா ஆதியா பாடசாலையில் கல்வி கற்பதால் அதிலே நான் கண்ட சில விடயங்களை வைத்து அந்த பொறுப்பாளர்களுக்கு நான் தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தி இதை புனர் நிர்மாணம் செய்யும்படியும் நான் வேண்டிக் கொண்டேன். இது எவ்வாறு இருந்தாலும் இன்று அந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கின்ற அந்த பொதுக்கூட்டத்துக்கு முன்னால் இந்த வீடியோ பதிவை நான் வெளியிடுகின்றேன். என்னென்னு கேட்டால், சில தீர்மானங்கள் எடுப்பதற்கு நிறைய தகவல்கள் தேவைப்படுகின்றது, ஒரு இண்டிபெண்டன்ட் ஒப்சர்வேஷன் தேவைப்படுகின்றது. பொறுப்பு வாய்ந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். எனவே அதை முடியுமானவர்கள் ஏற்றுக்கொண்டு அதில் மாற்றங்களை கொண்டு வர அவசியம் என கூறுகின்றேன். அதே நேரம் அஹதியா பாடசாலை ஒரு பெரும் வரலாற்றை கொண்டிருக்கின்றது, முஸ்லிம் சமூகத்தில் பாரிய ஒரு பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றது. எனவே இன்று நான் அஹதியா பாடசாலை தொடர்பாக எனது கருத்தை முன்வைக்கலாமல் நினைக்கின்றேன். அதற்கு முன்னால் தாட் ஆஃப் த டே, உங்கள் சிந்தனைக்கு ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லலாமல் நினைக்கின்றேன். திர்மிசியில் வருது 2174 2174. இந்த ஹதீஸை அறிவித்திருப்பவர் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் எனக்கு, நான் இலங்கையிலே 1982 முஸ்லிம் சமூகத்திலும் இஸ்லாமிய தளத்திலும் பணியாற்றினாலும் சில ஹதீஸ்கள் என்னை அடையவில்லை. ஆனால் நான் லண்டனிலே பணியாற்றுகின்ற போது மிகவும் பலம் வாய்ந்த சர்வதேச தூய்மையான இஸ்லாமிய அமைப்புகளோடு லண்டனில் நான் பணியாற்றினேன். அந்த அமைப்புகளை நிறைய நல்ல ஹதீஸ்களை நான் கண்டேன். அவைகள் இலங்கையிலே எங்குமே காண கிடைக்கவில்லை என்பதை மிகவும் வனவர்த்தத்துடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது, இலங்கையில் உள்ள இஸ்லாமிய இயக்கங்கள் தூய்மையான இஸ்லாமிய பணியை ஆற்றவில்லை என்பதே எனது வாதமாகும். இந்த ஹதீஸை பாருங்கள். அழகிய போராட்டம், பெஸ்ட் ஸ்ட்ரகிள். அறப்போர்களில் மிகவும் சிறந்தது அநியாயக்கார ஆட்சியாளரிடம் நீதத்தை எடுத்து கூறுவதாகும். த பெஸ்ட் ஸ்ட்ரகிள் இஸ் ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டைரன் ரூலர். மோசமான ஆட்சியாளரிடம் போய் ஹக்கை பேசுவது தான் நீதியை பேசுவது, ஹக்கை பேசுவது தான் அறப்போர்களில் மிகவும் சிறந்த ஒரு போராட்டமாக கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள் என திர்மிசியிலே 2174 2174 ஹதீஸில் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதே போல உங்களுக்கு தெரியும், தற்போது ஃபேஸ்புக் ரிவல்யூஷன், ஃபேஸ்புக் புரட்சியால் பாரிய அறிவியல் மாற்றம் ஏற்படுகின்றது. அதில் ஒரு சிந்தனை எனக்கு கிடைத்தது. அதில் நெப்போலியன் பெனபார்ட், உங்களுக்கு தெரியும், பிரான்சிய வரலாற்றிலே நெப்போலியன் ஆற்றிய பங்களிப்பு. அந்த நெப்போலியன் பெனபார்ட் சொன்ன விடயத்தை இங்கு நான் குறிப்பிடலாமல் நினைக்கின்றேன். The world suffers a lot, not because of the violence of bad people, but because of the silence of good people. இந்த உலகம் பாரிய பிரச்சனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அது மோசமானவர்களின் அயோக்கியத்தனத்தால் அல்ல, நல்ல மனிதர்களின் மௌனத்தால் என்று நெப்போலியன் பனபார்ட் அவர்கள் அவரது சிந்தனையிலே எழுதுகின்றார். அது மட்டுமல்ல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உங்களுக்கு தெரியும், புகழ்பெற்ற ரிலேட்டிவிட்டி தியரி, யூத சிந்தனையாளர், ஒரு ஃபிசிக்ஸ் மேத்ஸ் ஒரு சிறப்பறிஞர். அவர் கூறுகின்றார், இவ்வுலகம் கெட்டது கயவர்களால் அல்ல. இந்த உலகம் கெட்டது கயவர்களால் அல்ல, கைகட்டி வேடிக்கை பார்த்தவர்களால் என ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த சிந்தனையோடு இன்று நான் இந்த அஹதியா பாடசாலை தொடர்பாக
ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு முன்வைக்கலாம்னு நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இலங்கை வரலாற்றிலே பாரிய செல்வாக்கை செலுத்திய ஆளுமைகள் டாக்டர் எம்.ஏ. அசீஸ், டிபி ஜாயா, அதே மாதிரி சித்திலெப்பை, ராசிக் ஃபரீத், இவர்களுடைய நீண்ட ஒரு வரலாறு இருக்கின்றது சுதந்திரத்துக்கு பின்னிலிருந்து. இன்று வரை முஸ்லீம் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், ரிஷாத் பதுதீன், அதே மாதிரி ஹிஸ்புல்லா கேம்பஸ், அதே மாதிரி ஹிஸ்புல்லா அக்ஸா பள்ளிவாசல், ஹிஸ்புல்லா மியூசியம், இவைகள் வரும் வரை முஸ்லீம் உலகத்திலே பாரிய மாற்றங்கள் முஸ்லீம் உலகத்திலே இருந்த தலைவர்களால் வந்தது போல இலங்கை வரலாற்றிலும் சுதந்திரத்திலிருந்து இன்று வரை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நபர்கள் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு வகையில் பாரிய மாற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நிறுவனத்தை அகதியாவை குறை சொல்வதை முன்னால், அகதியாவில் உள்ள பலவீனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு முன்னால், அகதியாவில் உள்ள சர்ச்சைகளை பேசுவதற்கு முன்னால் ஒரு பொறுப்பான ஒருவர் அந்த நிறுவனத்துக்கு வழிகாட்டல் அவசியம். ரைட்? ஃபர்ஸ்ட் ரோட் மேப். இந்த அகதியை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லணும். அதை பொறுப்பாளர்களுக்கு சொல்லணும். அதை அந்த நிறுவனத்தில் உள்ள ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லணும். உங்களுக்கு தெரியும், சிலாபம் அகதியாவில் எனது மகள் அங்கு கல்வி கற்க சென்றால் அன்றிலிருந்து நான் அந்த அகதியாவை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதே நேரம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 பொதுக்கூட்டம் இருப்பதால் இந்த பதிவை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன். எனவே அகதியா வரலாற்றின் வரலாறு எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே, இதில் பெரிய சிந்தனையாளர்கள், முஸ்லிம் உலகத்தின் இலங்கையில் பெற்றெடுத்த பாரிய ஆளுமைகள் அதில் பங்களிப்பை செய்து இருக்கின்றார்கள். நான் அகதியாவின் வரலாற்றை தேடி பார்த்தேன். அது ஆக்கப்பூர்வமாக எழுத்திலோ அல்லது ஒழுங்கான ஒரு டாக்குமெண்ட்ரியோ அல்லது ஒரு மூவியாகவோ வந்திருப்பதை நான் காணவில்லை. அது மட்டுமல்ல, அகதியா தொடர்பான வெப்சைட்ஸ், ஃபேஸ்புக் லிங்க்ஸ், ஒஃபீஷியல் யூடியூப்ஸை காணவில்லை. அதே போல் இந்த அகதியாவை கொழும்பு மட்டத்திலிருந்தும் புத்தளத்திலிருந்தும் ஷிலாபத்திலிருந்தும் நடத்தவர்கள் பெயர் பட்டியல், டாப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், புத்தளம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஷிலாபம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எங்குமே டாக்குமெண்ட்ஸாக என்னிடம் கிடைக்கவில்லை. அகதியா தொடர்பான கொள்கைகள் என, கெனட்டு பிள்ளைகள் தொடர்பான ஒழுக்க கோவிகள் என, ஆசிரியர்கள் தொடர்பான ஒழுக்க கோவிகள் என, அந்தந்த பிராந்தியங்களுக்குள்ளே அந்த அகதியா ஆற்றுகின்ற பங்களிப்பென என எந்த ஒன்றுமே டாக்குமெண்ட்ஸாக எனது மகளுக்கு கிடைக்கவும் இல்லை. நான் ஃபேஸ்புக்கில் தேடி அதுவும் கிடைக்கவில்லை, வெப்சைட் தளங்களில் அதுவும் கிடைக்கவில்லை. அதே போல் இந்த அகதியாவிலே ஒரு பேரலல் டீச்சிங் ஒன்று நடைபெறுகின்றது. இஸ்லாமிய அடிப்படையிலே பாடசாலைக்கு பேரலாக சமாந்திரமாக தமிழ் மொழியில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கும் சிங்கள மொழியில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கும் பேரலல் டீச்சிங் கொண்டு வருகின்றது. அந்த டீச்சிங் தொடர்பான டீச்சிங் மெட்டீரியல்ஸ், டீச்சிங் புக்ஸ், அதே நேரம் மந்த்லி எக்ஸாம், குவார்ட்டர்லி எக்ஸாம், எனுவல் எக்ஸாம் பேப்பர்ஸ் இவைகளை என்னால் காண முடியவில்லை. அதே போல் நாங்கள் பார்க்கலாம், இந்த அகதியா சிஸ்டம் ஒன்றுக்கு ஒரு பிரின்சிபல் தேவை, ஒரு அட்மின் சிஸ்டம் ஒன்று இருக்கணும், ஆஃபீஸ் உள்ளால் இருக்கணும், பாடசாலைக்கு உள்ளால் இருக்கணும், பாடசாலைக்கு வெளியால் இருக்கணும். அதே நேரம் இதிலே போர்ட் ஒன்று இணைந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அந்த போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ், அந்த போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அரசியலிலிருந்து வெளியாகி இஸ்லாமிய இயக்க வெறித்தனத்திலிருந்து வெளியாகி ஒரு இண்டிபெண்டாக இயங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதே போல் ஒரு அகதியாவுக்கு வருகின்ற நபர்களின் ஹெட் கவுண்டிங், இன்றைக்கு இத்தனை மாணவர்கள் வந்தார்கள். அதே போல் அகதியாவுக்கு வந்த ஒருவர் மாணவிக்கு அங்கு அட்டெண்டன்ஸ் வழங்கப்பட வேண்டும். ஒரு கார்டொன்றை உருவாக்கி அதுக்கு அட்டெண்டன்ஸ், இப்படி ஒரு கார்டொன்றை உருவாக்கி, அப்போ ஜனவரி 1ஆவது ஞாயிற்றுக்கிழமை முதல் அகதியா தொடர்பான ஒரு கார்டு, ஒரு அட்டெண்டன்ஸ் கார்டு, ஒரு அட்மிஷன் கார்டு அங்கு இருத்தல் அவசியம். அதே போல் அகதியா நடக்குகின்ற அதே சம காலப்பிரிவிலே அகதியா தொடர்பான ஓவரால் இண்டிபெண்டன்ட் அனாலிசிஸ், வெளிச்சக்திகளாலும் உள்சக்திகளாலும் இருத்தல் அவசியம். வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப்ஸ், யூடியூப்ஸ் இவைகள் அவசியம். அதே போல் இந்த அகதியா ஒன்றுக்கான செக்லிஸ்ட், ஒரு மாணவனுக்கு தொடர்பான செக்லிஸ்ட், ஒரு ஆசிரியர் தொடர்பான செக்லிஸ்ட், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தொடர்பான செக்லிஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் வைட் செக்லிஸ்ட், ரீஜனல் வைட் செக்லிஸ்ட், அந்த பாடசாலைக்கு தேவையான செக்லிஸ்ட் இவைகள் அனைத்தும் பிரிண்ட் பண்ணியிருத்தல் அவசியம். அதே நேரம் அகதியாவில் உள்ள மாணவர்கள் காம்படிஷன், கிராமிய மட்டத்திலிருந்து டிஸ்ட்ரிக்ட் மட்டத்திலிருந்து தேசிய மட்டத்துக்கு அழைத்து செல்லப்படல் வேண்டும். அது தொடர்பான ஒரு டாக்குமெண்ட்ஸ், பாலிசி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுகின்றது. இவைகளை நான் காணவில்லை.
அஹதியா முஸ்லிம் மாணவர்கள் கல்வியை கற்பது போலவே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லிம் அல்லாத பாடசாலையில் கல்வி கற்கின்ற ஏனைய மொழியில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கும் முஸ்லிம் மாணவ மாணவிகள் ஏனைய மொழிகள் கல்வி கற்பவர்களுக்கும் தேவையான வழிகாட்டல் அவசியம். எனவே கிராஸ் கல்ச்சர் அண்ட் இன்டர்ஃபெய்த் டயலாக் அங்கு தேவைப்படுகின்றது. அதே நேரம் இந்த அஹதியாவின் கடைசி இலக்கு அல்லது ஏதோ ஒரு அடிப்படையிலே இந்த நாட்டிலே ஒரு நல்ல பிரஜையை உருவாக்குவது, ஒரு நல் ஆண் மாணவி, ஒரு நல்ல பெண் மாணவியை உருவாக்குவது, இந்த தேசத்தை கட்டியெழுப்பதற்கான சிந்தனையாளர்கள் உருவாக்குவதும் குறிப்பாக இந்த முஸ்லிம் பெண்களுக்கு இஸ்லாமிய கல்வி அவசியப்படுகின்றது. பாடசாலை கல்வியிலே இஸ்லாம் தோல்வி அடைந்ததாகவே நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக ஸ்கூல் பாடத்திலே ஒரு மௌலவி அல்லது மௌலவி அல்லாதொருவர் கல்வி கற்பிப்பார். அது அந்த பாட விதானத்துக்குள் அங்கு வந்திருக்கும் இலங்கை கல்வித்துறை, இலங்கை கல்வி நிர்வாகம் வழங்கிய அந்த ஷெடியூல், அந்த ஸ்கீமுக்குள்ளே அது இருக்கும். ஆனால் அஹதியாவுக்குள்ளே ஒரு அளவு வித்தியாசமான வகையிலே ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும். அதே நேரம் ஒரு நல்ல பெண்மணியை உருவாக்குவது, ஒரு நல்ல ஆண் மகனை உருவாக்குவது இந்த அஹதியாவின் பொறுப்பாக நான் பார்க்கின்றேன். அதே நேரம் அங்கு கல்வி கற்கின்ற அந்த டீச்சிங் ஸ்டாண்டர்ட், டீச்சிங் மெட்டீரியல், டீச்சிங் சூப்பர்விஷன், ஸ்டாண்டர்டைசேஷன் அவசியம் என நான் உணர்கின்றேன். குறிப்பாக சில ஏரியாக்களே நிறைய வளங்கள் இருக்கின்றது. சில இடங்களிலே மദ്രസാக்கள் இயங்குகின்றன, நிறைய புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள். அவர்களை இந்த அஹதியா தளத்துக்குள் பாட்டில் நெக் பிரச்சனைக்கு வெளியால் விரிந்த பரந்த மனப்பான்மைக்குள் கொண்டு வரல் அவசியம். அதே போல் ஒவ்வொரு அஹதியாவோடும் அந்த ஊர் தொடர்பான ஒரு வரலாற்று பதிவை அந்த மாணவிகள், வளர்ந்து வருகின்ற மாணவர்களுக்கு மத்தியில் வழங்குதல் அவசியம். ஹிஸ்ட்ரி மேட்டர்ஸ். உங்களுக்கு தெரியும், அல்லாமா இக்பால் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு சமூகமும் அதன் வரலாற்றை அதன் முதுகில் சுமந்து செல்கின்றது. எனவே அங்கு வரலாற்று தொடர்பான ஒரு கண்ணோட்டம் இருத்தல் அவசியம். மட்டுமல்ல, உதாரணமாக புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு இந்த பிராந்தியங்களிலே கிறிஸ்தவ மிஷினரிகள், கிறிஸ்தவ பாடசாலைகள் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டு வருவதால் கம்பேரட்டிவ் ஃபெய்த், இன்டர்ஃபெய்த் இவைகள் பற்றிய ஒரு சிந்தனைகளை வழங்குதல் அவசியம். அதே போல் நாங்கள் பார்க்கலாம், தற்போது டெக்னாலஜியில் வளர்ச்சி, ஏஐ டெக்னாலஜியின் வளர்ச்சி, இந்த டெக்னாலஜியின் வளர்ச்சியை அதை பயன்படுத்தல், யூட்டிலைசேஷன் ஆஃப் மேக்ஸிமம் டெக்னாலஜி அண்ட் ஏஐ இவைகளை பயன்படுத்தல் அவசியம். அதே போல் ஒர்க் ஷாப்புகளை நடத்துவது, குறிப்பிட்ட பிராந்தியத்திலே ஒர்க் ஷாப்புகளை நடத்துவது, ஏனைய ஒர்க் ஷாப்புகளுக்குள் பயிற்சி பட்டறைகளுக்குள் மாணவிகளை அழைத்து செல்வது, ஃபீல்ட் ட்ரிப்ஸ்களை உருவாக்குவது. அதே நேரம் சமூக நல பணிகள், ஸ்கவுட் மாதிரி இந்த அஹதியா பாடசாலை கூட இந்த அஹதியா ஸ்கவுட் சேவிஸை உருவாக்குவதும், அஹதியா வாலண்டியர் சேவிஸை உருவாக்கி பாடசாலைக்கு வெளியால் மாதத்தில் ஒரு நாள் பாடசாலைக்கு வெளியால் சமூக புனரமைப்பு பணி தொடர்பான ஒரு சிந்தனையை வழங்க முடியும். அதே போல் ஒவ்வொரு மாதமும் மானிட்டரிங், ஸ்டாண்டர்டைசிங் அண்ட் மானிட்டரிங் ஒரு யூனிட் உருவாக்கி அவர்களுடைய அறிக்கைகள் அங்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். எனுவல் ரிவ்யூ அவசியப்படுகின்றது. அதே போல் பிடிஎஃப்களை பயன்படுத்தி நியூஸ் புல்லட்டின், உங்களுக்கு தெரியும் செய்தி விவரணம், ஒரு அஹதியாட நியூஸ் புல்லட்டின் அதை ஒரு பிடிஎஃப்ல அடித்து குறிப்பிட்ட வெப்சைட் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் அங்கு பகிர முடியும். annual ரிப்போர்ட்ஸ் ஈச் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நேஷ்னல். அதே நேரம் அஹதியா தொடர்பாக ஏற்படுகின்ற நிதி நெருக்கடிகள், நிதி வரவு செலவு சம்பந்தமான ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் ஒரு பிடிஎஃபில் வழங்க முடியும். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இருக்கின்ற ஆசிரியர்களையும் இருக்கின்ற வளங்களையும் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இவைகளை உருவாக்கி ஒரு தரம் மிக்க ஆசிரியர் குழுவொன்றோடு வாலண்டரி சர்வீஸ், பெர்மனன்ட் ஸ்டாஃப், டெம்பரரி ஸ்டாஃப் உருவாக்கி இந்த அஹதியா கல்வி முறையினை பாரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல் நாங்கள் பார்க்கலாம், சில இடங்களில் அஹதியாக்கள் வெற்றிகரமாக நடைபெறுகின்றது. ஒரு பாடசாலை எவ்வாறு பாடசாலை நாட்களில் நடைபெறுகின்றதோ அதே போல சனிக்கிழமைகளில் அஹதியாக்கள் நடைபெறுகின்றது. அந்த வெற்றிகரமான அஹதியாக்களில் நடைபெறுகின்ற நல்ல விடயங்களை எல்லா இடங்களுக்கும் பகிர்வதற்கு அங்கொரு மீடியேஷன் அண்ட் மானிட்டரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அறிவு டிஸ்ட்ரிபியூஷன், ஓகே, அறிவை பங்கிடுதல் தொடர்பான ஒரு கண்ணோட்டம் அவசியப்படுகின்றது. அதே போல் சில டீச்சர்ஸ்மார் வரவில்லை என்றால் உடனே அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு டீச்சர் பதிலீடு செய்யப்படல் வேண்டும். மெயின் கிளாஸ் டீச்சர், டீச்சர் இன்சார்ஜ் அண்ட் அந்த மெயின் கிளாஸ் டீச்சருக்கு ஒரு அசிஸ்டன்ட் டீச்சர் அவசியம். அதாவது ஒரு சப்போர்ட் டீச்சர்,
ஓகே, டீச்சர் அசிஸ்டன்ட் அவசியம் என்பதையும் இங்கு நான் குறிப்பிடுகின்றேன். இவாலுவேஷன், கிளாஸை இவாலுவேட் பண்ணுவது, அவர்களுடைய கற்பித்தலை இவாலுவேட் பண்ணுவது, அவர்களுடைய நிகழ்ச்சிகளை இவாலுவேட் பண்ணுவது, அந்த சிலபஸை இவாலுவேட் பண்ணுவது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும். அதே நேரம் இந்த ஆண் பெண் கலப்பு இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளல் அவசியம். சின்ன மாணவ மாணவிகள் ஆண்கள் வேறு பெண்கள் வேறாக வகுப்புகளிலே உள்வாங்க முடியும். ஆனால் மேல் வகுப்புக்கு செல்கின்ற போது ஆண்களுக்கு தனியான வகுப்புகளையும் பெண்களுக்கு தனியான வகுப்புகளையும் பிரித்து பார்ப்பது பொருத்தமென இந்த இடத்தில் நான் கூற விரும்புகின்றேன். அதே போல் இந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங், மாதாந்த மீட்டிங், 3 மாதத்துக்கு ஒரு முறை மீட்டிங் அல்லது வாராந்த மீட்டிங், இவைகளெல்லாம் ஜூம் டிஸ்கஷன் ஊடாக பிராந்திய அமைப்பிலே, புத்தள மாவட்ட அமைப்பிலே, அதே நேரம் தேசிய அமைப்பிலே அவைகளை உள்வாங்க முடியும். அதே நேரம் காதி கோட் தொடர்பான ஒரு சிந்தனை அந்த வளர்ந்து வருகின்ற மாணவர்களுக்கு அவசியம். மட்டுமல்ல, முஸ்லீம் தனியார் சட்டம் தொடர்பான ஒரு சிந்தனை, முஸ்லீம் அறிவியல் சிந்தனை தொடர்பான ஒரு சிந்தனை, முஸ்லீம் உலக வரலாறு, முஸ்லீம் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவைகள், இவைகள் போன்றவைகள் நுணுக்கமாக அந்த மாணவர்களுக்குள்ளே நுழைத்தல் அவசியம். மட்டுமல்ல, 3 மொழிகளிலும் பாரிய பாண்டித்யம் உள்ளவர்கள் அங்கே உள்வாங்கப்பட்டிருத்தல் வேண்டும். சில நிகழ்ச்சிகள் 3 மொழி இன்க்ளூடிங் அரபு மொழி கூட அங்கு கவனத்தில் கொள்ளப்பட முடியும். அதாவது 4 மொழிகளுக்கு சம அழுத்தம் கொடுத்து அந்த வகுப்புகளை நடத்த முடியும். அதே போல் தாய்மொழி தொடர்பான ஒரு சிந்தனை, ஓகே, தாய்மொழி, முஸ்லீம்களின் தாய்மொழி தமிழ் மொழி, இந்த தமிழ் மொழி தொடர்பான ஒரு சிந்தனையையும், தமிழ் மொழிக்கு ஆழமான அழுத்தத்தை கொடுப்பதும், தமிழ் மொழி தொடர்பான லைப்ரரி, ஒவ்வொரு அகதியாகவும் ஒரு லைப்ரரி தேவை, ஒரு ரிசோர்ஸ் சென்டர் தேவை, இவைகள் உள்வாங்குவது. ஒரு அகதியாவில் எது செய்யலாம், எது செய்ய முடியாது, அகதியாவில் ஆசிரியருக்கு எதை செய்யலாம், எதை செய்ய முடியாது, அகதியாவில் உள்ள மேனேஜ்மெண்ட்டுக்கு எதை செய்யலாம், எதை செய்ய முடியாது, இவைகளை தெளிவாக எழுத்தில் கொண்டு வருதல். அதே நேரம் அந்த அகதியாவுக்கு மாணவர்கள் செல்லுகின்ற போது ஒரு கவர்ச்சிகரமாக, ஒரு அட்ராக்ஷன், ஒரு மோட்டிவேஷன் அவசியப்படுகின்றது. எனவே அதற்கான சில நிகழ்ச்சிகள் அவசியப்படுகின்றது என்பதை இந்த இடத்தில் நான் குறிப்பிடுகின்றேன். உதாரணமாக, காலையில் 7:30 மணிக்கு சென்ற ஒரு மாணவன் அல்லது மாணவி பகல் 11:30 11:30 சுமார் 4 hours அந்த வகுப்புகளிலே அந்த மாணவ மாணவிகள் நிறுத்தி வைக்கப்படுகின்றார்கள். ஒரு பஸ் ஸ்டாண்டில் எவ்வாறு பஸ் நிறுத்தப்பட்டிருக்கின்றதோ அதே போல் அகதியாவிலே 4 மாணவிகள் 4 hours அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவே 100 பேர் வந்த ஒரு அகதியா பாடசாலைக்கு 100 தர 4 hour, எத்தனை மேன் ஹவர்ஸ் அந்த அகதியா பாடசாலையிலே அந்த சமூகம், அந்த ஊரில் உள்ள மாணவ மாணவிகள் செலவிடுகின்றார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரம் ஒரு அகதியாவுக்கு வருவதற்கு மாணவர்கள் 3 வீலிலே வருகின்றார்கள். 3 வீலிலே வருவதற்கு 400 ரூபா கொடுக்க வேண்டும். 400 ரூபா வருவதற்கு போவதற்கு 400, 800 ரூபா கொடுத்து அங்கு அகதியாவுக்கு வருகின்றார்கள். பெற்றோர்கள் நடந்து அல்லது மோட்டார் சைக்கிளில் கொண்டு வந்து விடுகின்றார்கள். எனவே இந்த சமூக செலவு தொடர்பான ஒரு கவனம் அவசியம். இங்கு கவுண்டிங் காஸ்ட் மேட்டர்ஸ், அதாவது இந்த ஒரு அகதியாவை நடாத்துவதற்கு ஒரு அளவுக்கான செலவு, ஒரு மாணவனுக்கான செலவு, ஒரு ஆசிரியருக்கான செலவு, ஒரு நாளைக்கு உள்ள செலவு, இவைகள் கவனத்தில் கொள்ள அவசியம். ஒரு நாளைக்கு, ஓகே, டேக் 1 teacher 1 day 1 students, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் ஒரு நாள். effectiveness of teaching, கற்பித்தலிலே அங்கு அந்த effectiveness, போட்டித்திறன் எவ்வளவு இருக்கின்றது என்பதை நாம் அங்கு பகுப்பாராய வேண்டும். ஒவ்வொரு அகதியாவிலும் இன்னின்ன குற்றச்சாட்டுகள் இருந்தால், உதாரணமாக கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் சஜஷன், அகதியா மாணவர்களுக்கான மெட்டீரியல் இல்லை, டீச்சிங் மெட்டீரியல் இல்லை என்றால் அதுக்கு ஒரு நம்பர் இருக்கணும். இந்த கம்ப்ளைண்ட் இவர்கிட்ட போடுங்க, அதை ஒரு ஃபைலில் அல்லது இப்படிப்பட்ட ஒரு கார்டில் கொடுத்துருக்கணும். இப்படி ஒரு ஐடென்டி கார்டோடு கொடுக்கணும், அகதியாக ஒரு ஐடென்டி கார்டோடு கொடுக்கணும். எல்லா A to Z இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. பிரிண்டிங் மெட்டீரியல் ஏதாவது ப்ராப்ளம்னா இவருக்கு கால் பண்ணணும், இல்லாட்டி தலைவருக்கு கால் பண்ணணும், இல்லாட்டி இந்த ஆசிரியர் கால் பண்ணணும். அட்டெண்டன்ஸ் அது சம்பந்தமாக இங்கே கால் பண்ணணும். ஒரு தந்தை போய் என் மகன் அட்டெண்டன்ஸ் பார்க்கணும் என்றால் அதை யாரிடம் போய் கேட்பது, அதை எங்கே அச்சாத்திப்படுத்துவது? எனவே இவ்வாறான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியான பொறுப்பானவர்கள் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம், அவர்களுடைய இமெயில் இலக்கம் ஓடு அந்த A to Z அந்த ஹேண்ட் புக்கில் கொடுத்துருக்கணும். ஒரு ஹேண்ட் புக் தேவை, ரைட். அதே நேரம் இந்த அகதியா எங்கு செல்லுகின்றது, எதை சாதிக்கப் போகின்றது என்ற ரோட் மேப், இவைகளை தெளிவாக
இங்கு குறிப்பிடப்படுதல் அவசியம். எனவே இந்த முஸ்லிம் சமூகத்திலே உங்களுக்கு தெரியும் நலீம் ஹாஜரின் காலப்பகுதியிலே மறுமலர்ச்சி வகுப்புகள் ஒன்று நடைபெற்றது. அது பாரிய பங்களிப்பை வழங்கியது. பிறகு அவ்வாறே அவைகள் அழிந்து விட்டன. நான் வெலிகமையில் இருக்கின்ற போது இந்த மறுமலர்ச்சி வகுப்புகளில் நான் பங்கெடுத்து பாரிய நன்மைகளை அடைந்து வருவேன். வீக்கெண்ட்ஸ் ரிவிஷன் கிளாஸஸ் இது அரபாத் தேசிய கல்லூரியில் நடைபெற்றது. இந்த கருத்தை கொண்டு வந்தவர் கிரேட் நலீம் ஹாஜர் அவர்கள். அதே போல் இந்த அஹதியா பாடசாலை, இந்த YMMA இவைகளெல்லாம் தோல்வி அடைந்த நிறுவனங்களாகவே எங்களுக்கு தற்போது தெளிவருகின்றது. எனவே ரீபர்த், ரீஸ்டோ அவசியப்படுகின்றது. இதிலே முஸ்லிம் புத்திஜீவிகளின் கலந்துரையாடல், டிஸ்கோர்ஸ், அதாவது ஃபேஸ்புக், ஜூம், யூடியூப் ஊடாக கலந்துரையாடல்கள் அவசியப்படுகின்றது என்பதையும் நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே இன்று எனது நிகழ்ச்சி இந்த அஹதியா தொடர்பான ஒரு ஜென்ரல் வியூ பகுதி 1, ரைட். ஸோ இந்த அஹதியா தொடர்பான பகுதி 1 இன்று நான் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன். இது தொடர்பான இந்த அஹதியா தொடர்பான தொடர்ச்சியான பாட்காஸ்ட் கலந்துரையாடல்களை மேனேஜ்மெண்ட்டோடும் அதுக்கு வருகின்ற டீச்சர், ஆசிரியர்கள், மாணவர்கள், அந்த பிராந்தியத்தில் உள்ள பலம் வாய்ந்தவர்களோடு கதைத்து உங்களுக்கு முன்னால் நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். குறிப்பாக இந்த அஹதியா ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட். ஸ்கூல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபெயிலியரை இதுக்கு ஒரு பிளான் பியாக கொண்டு வர முடியும். அதே நேரம் இதுக்குள்ளே இயக்கங்கள் நுழைந்திருப்பதை நாங்கள் காணலாம். உங்களுக்கு தெரியும், தப்லீக் ஜமாத் ஒரு அமைப்புக்குள்ளே நுழைந்தால் அவர்கள் சதித்திட்டங்களை தீட்ட மாட்டார்கள். தப்லீக் ஜமாத் ஒரு பள்ளிக்குள்ளே நுழைந்தால் அங்கே சதித்திட்டங்களை தீட்ட மாட்டார்கள். ஆனால் சில சர்ச்சைக்குரிய இயக்கங்கள், நலீமி, ஜமாத் இஸ்லாமி, அதே போல் ஜமியத்துல் உலமா, இவைகள் ஒரு இயக்க அஹதியா, ஒரு பொதுத்தளம் அஹதியா அதுக்குள்ளே நுழைந்தால் அங்கே பாரிய சதித்திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் தீட்டுவார்கள் என்று அந்த ஒரு விமர்சனத்தோடு அது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் என்பதை இந்த இடத்தில் கூறி இதை நான் முடிக்கின்றேன். நான் டாக்டர் எம்ஆர்எம், புகழ்பெற்ற காதி நீதிமதி, புகழ்பெற்ற விரிவுரையாளர், சவுதி அரேபியா, மால்டீவ்ஸ், யூரோப் பல்கலைக்கழகம், யூரோப்பிலே பாரிய பங்களிப்பை செய்த ஒருவர், ஸ்ரீலங்கா முஸ்லீம் ஃபோரத்தின் நிர்மாத்ரு, அதாவது ஃபவுண்டர் சேர்மன், இலங்கை இஸ்லாம் என்ற ஒரு சிந்தனையை நான் உங்களுக்கு முன்னால் கொண்டு வருகின்றேன். K2 கான்ஃபரன்ஸ், M2 புதிய பள்ளிவாசல், K2 புதிய கிலாபத் சிந்தனை, அதே மாதிரி இன்டலெக்சுவல், முஸ்லீம் இன்டலெக்சுவல் லீடர்ஷிப், இவைகளை நாம் பேசுகின்றோம். முஸ்லீம் உலகத்திலும் இலங்கை முஸ்லீம்களிலும் A to Z, அதாவது A to Z, உங்களுடைய வீட்டுக்குள்ளிருந்து உங்களோட பள்ளிவாசலுக்குள்ளிருந்து சர்வதேச சாம்ராஜ்யம் வரை முஸ்லீம் புத்திஜீவிகள் எவ்வாறு அதை செய்ய வேண்டும், எந்த ஒரு மதரசாவினதும் எந்த ஒரு முல்லாவினதும் உதவி இல்லாமல் முஸ்லீம் இன்டலெக்சுவல்ஸ் A to Z, இந்த சிந்தனையை நான் உருவாக்கி கொண்டு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.